Hi friends, welcome to Sai KS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக்கீஸ், அதுவும் மசாலா குக்கீஸ். மசாலா பிஸ்கட் அப்படினு சொல்வாங்க. பேக்கரிஸ்ல எல்லாம் கிடைக்கும். வாங்க friends, இது எப்படி பண்றது, என்னென்ன ingredientsனு பார்க்கலாம். Friends, நம்ம மசாலா பிஸ்கட் தான் பண்ண போறோம். மசாலா குக்கீஸ். அதுக்கு என்னென்ன ingredientsனு பார்த்துடலாம். 1/2 கப் மைதா, 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 கப் தேங்காய், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், கருஞ்சீரகம் 1 ஸ்பூன், பட்டர் 2 ஸ்பூன், சுகர், தயிருக்கு பதிலாக நம்ம முட்டையை சேர்த்திக்கலாம். நான் தயிர் சேர்த்துறேன். இப்போ மசாலுக்கு பார்த்தீங்கன்னா 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெள்ளை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு பட்டை, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய். இது காரமான வரமிளகாங்கிறனால 1 சேர்த்திருக்கேன். காஷ்மீரி சில்லி வந்து 3 to 4 காஷ்மீரி சில்லி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸு கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா தேங்காய், பெருங்காயம் இதையும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இதெல்லாமே நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம். இது கூட நம்ம தேங்காயும் சேர்த்திடலாம். டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் நம்ம சேர்த்திக்கலாம். நான் சாதா தேங்காய் தான் சேர்த்துறேன். பெருங்காயத்தூள். இதை நம்ம தண்ணி சேர்த்தாம அரைக்க போகிறோம். அரைச்சி எடுக்கலாம். ரொம்ப மை மாதிரி அரைக்கணும் கிடையாது, க்ரஷ்டான மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடணும். இப்போ ஒரு பவுலில் நம்ம 2 to 3 ஸ்பூன் தயிர் சேர்த்திடலாம். ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்பூன் சுகர் சேர்த்திடலாம். இப்போ இந்த தயிரில் இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் 1/4 கப்பு நம்ம பட்டர் சேர்த்திடலாம். ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பட்டர் தான் சேர்த்தணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஈவனாக மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸை சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு 1/2 கப் மைதா மாவு சேர்த்திடலாம். அதே மாதிரி மஞ்சத்தூள், சால்ட், பேக்கிங் சோடா இதெல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம மாவு மாதிரி பிசையக்கூடாது. நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆனால் போதும். அந்த மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். மாவு மாதிரி நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி நல்லா இது பண்ணணும் கிடையாது. இந்த மசாலா எல்லாமே எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி பண்ணி எடுத்தால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் நம்ம எள்ளு சேர்த்திக்கலாம். கருப்பு எள்ளு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 5 minutes இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ஷேப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குக்கரில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம கேக்கெல்லாம் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஒரு 15 minutes ப்ரீ ஹீட்டுக்காக நான் குக்கரில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு தான் வைக்கணும். இப்போ குக்கரும் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. 15 minutes ஆச்சு. இப்போ நம்ம இதை உள்ளே வச்சுட்டு 5 to 10 minutesல பேக் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு.
இது நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா குக்கீஸ் ரெடி. மசாலா பிஸ்கட் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அதோட ஸ்மெல் அப்படியே அழகு சாப்பிடணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அரோமா. நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மி